வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 13 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 91:13. சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சிங்கத்தின் மேலும் விரியம் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு சங்கீதக்காரர் இந்த சங்கீதத்தை எழுதும் பொழுது மிக அருமையாக ஒரு வெற்றி சிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம் இது. தினந்தோறும் அநேகருடைய வீடுகளில் இரவு நேரங்களிலே இதை சொல்லிவிட்டு படுப்பவரும் உண்டு. காலை நேரம் சொல்லிவிட்டு வீட்டில் விட்டு வெளியே வேலைகளுக்கு புறப்பட்டு போகிறவரும் உண்டு. அந்த 13 வசனத்தில் அவர் சொல்லுகிறார், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சிற்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி. இந்த பொல்லாத உலகத்தில் நாம் பலவிதமான போர்களை சந்திக்கிறோம். சிங்கம் போல, கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சத்துருக்கள் எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிற இந்த காலம், இது பொல்லாத காலம். இந்த பொல்லாத காலத்துல சிங்கங்கள், பிசாசுகள் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறது, கர்ஜிக்கிற சிங்கம். அப்படிப்பட்ட இந்த காலத்துல சிங்கத்தின் மேலும் எந்த சிங்கங்கள் கர்ஜிக்கிறதோ, எந்த சிங்கங்கள் நம்மை விழுங்கி போடலாம் என்று நினைக்கிறதோ, அந்த சிங்கங்களின் மேலெல்லாம் நாம் நடக்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதற்கு பின்பு பார்க்கிறோம், விரியன் பாம்பின் மேலும் நடந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விரியன் பாம்பு என்று சொல்லும் பொழுது அது மனிதனை கொல்லக்கூடியது, மிக அதிக விஷத்தன்மை கொண்ட ஒன்று. இந்த விரியன் பாம்பின் மேலும் நடக்க வைக்கிற தேவன். அப்போ ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது, சிங்கம் பிசாசுகளுடைய சகல வல்லமைகளையும், அதே போல விரியன் பாம்பு மரணத்துக்கு அதிகாரியாக செயல்படுகிற சத்ரு, இவனுடைய வல்லமையின் மேல நடந்து அடுத்து பாலசிங்கம் என்று சொல்லும் பொழுது அது இளம் வயது சிங்கம். அந்த சிங்கத்தை மேற்கொள்வது என்பது கொஞ்சம் கடினமான ஒன்றுதான். அந்த பால சிங்கத்தையும் வலு சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது அது அதிக வல்லமை படைத்ததாக, எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு வல்லமை கொண்ட சர்ப்பமாக இன்றைக்கு நாம் வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் அப்படிப்பட்ட சர்ப்பத்தையும் கூட பாலசிங்கம் என்று சொல்ல பயங்கர வலிமையான சிங்கம், அந்த சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் என்று சொல்லி இங்கு நமக்கு சொல்லுவதை போல அந்த வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா சிங்கங்கள் இல்லாமல் போகிறது கிடையாது. அப்போது விரியன் பாம்பினுடைய வல்லமைகள் இல்லாமல் போகிறது கிடையாது. அப்போ சிங்கத்தின் மேலேயும் விரியன் பாம்பு மேலே நடந்து போகிற ஒரு அத்தாரிட்டி. அதற்கு பின்பு அதை தொடர்ந்து சொல்லுகிறார், பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிற ஒரு அத்தாரிட்டிய கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். யாருக்கு அது அப்படின்னு சொல்லும்போது 91:1 சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னதமானவரின் மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலே தங்குவான் என்று சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ உன்னதமானவரினுடைய மறைவில் இருக்கிறவன், ஆண்டவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறவன், தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறவன் அந்த சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிறவனாக இருப்பான். பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுகிறவனாக இருப்பான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் கூட நாம் முழுவதுமாக தேவனுடைய கரத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் விரோதமாய் போராடுகிற சிங்கத்தின் வல்லமைகளும் விரியன் பாம்பின் வல்லமைகளையும் மிதித்து போடுகிற ஒரு அதிகாரம், அதன் மேல் நடக்கிற
என்ன போராட்டம் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அதை எளிதாக அதை மேற்கொள்ளுகிற ஒரு அதிகாரம், அதன் மேல் நடந்து செல்லுகிற ஒரு அத்தாரிட்டி நமக்குள்ள செயல்படும். அதே போல பால சங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுதல் என்று சொன்னால் அதை அதை ஒன்றுமில்லாமல் மிதித்து போடுதல், அது நம் அண்டையிலே வர முடியாதபடிக்கு அதை மிதித்து தள்ளிவிடுதல் என்று அர்த்தமாகிறது. அந்த வல்லமைகள், துஷ்டனுடைய வல்லமை நம்முடைய எல்லைகளுக்குள்ள வர முடியாதபடிக்கு அதை மிதித்து போடுகிற ஒரு அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட நாம் உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக நாம் இருந்து அவருடைய நிழலிலே இருப்போம் என்று சொன்னால், அவருடைய சர்வவல்லவருடைய நிழலிலே தங்குவோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள் நாம் தங்குவோம் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் தம்முடைய மகிமையும் வல்லமையும் வெளிப்படுத்துவார். நம்மை கொண்டு அசைவுகளை ஏற்படுத்துவார். நம்மை கொண்டு அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். கர்த்தருடைய மகிமையின் கரத்தை அவர் நீட்டி நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர்